நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப பரபரப்பான ஒரு அரசியல் களத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முடிவுகள் நம்ம பேசிகிட்டு இருக்க அடுத்த வேலையில் ஏதாவது ஒன்று மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற வேலையில் இப்போ நம்ம உட்காந்துருக்க இந்த வேலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, திருமாவளவன் அவர்கள் அவருடைய முடிவை மாலை 4 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் அப்படின்ற செய்தியோடு தான் இப்போ நம்ம உட்கார்றோம். ஒரு 2 சீட்டு தான் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஒரு நம்பராக இருக்கும்போது ஏன் இவ்வளவு இழுத்தடிப்பு? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, திருமாவளவன் அவர்கள் இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோடதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் திரு பேபி அவர்கள் பேசும்போது கூட சொல்கிறாரு, ஏன் திருமாவளவன் அவர்கள் இன்னும் முடிவு எடுக்கலன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கேட்டாங்கன்ற விஷயத்தையும் நேற்றே அவர் சொல்லியிருந்தார். என்ன நடந்துகிட்டு இருக்கு? திருமாவளவனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் தனக்கு தேவைன்னு எதிர்பார்க்கிறார். அவர் துணை முதலமைச்சர்? ஆமாம். ஓகே. கட்சிக்கு இல்லை, அவருக்கு இல்லை இல்லை. நான் என்ன கேட்குறேன், இல்லை புரிய இல்லை இல்லை அப்படி கேட்கல. இல்லை நான் இல்லை, ஒரே பதில் தான் சொன்னேன். நீங்கள் அதை ரெண்டாக்குறீங்க. நான் என்ன அது 2 பதில் எப்படி சொல்ல முடியும்? 2 பதில் தாங்க. இல்லை, கட்சியும் அவர் தான் கட்சி. கட்சியில் இன்னும் நிறைய இருக்காங்க, அதனால கேட்குறேன். அவர் கேட்குறான்னு சொல்லிட்டு முடிஞ்சு. ஓகே, ரைட். முற்றுப்புள்ளியே வச்சாச்சு. இல்லை சார், இல்லைங்க, திருமாவளவன் துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறார் அவருக்காக. ஓகே, அதுதான் கேட்டேன், அவ்வளோதான். அப்போ இது தாவேக்கால ஒரு நெருடல் ஏற்பட்டிருக்கு. என்ன நெருடல்னா, கேபினெட்டில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தெரியாமல் எந்த தீர்மானமும் நிறைவேற்ற முடியாது. இது தாவேக்கா இவ்வளவு மாபெரும் வெற்றி அடைந்த பிறகு திருமாவளவனுடைய ஆலோசனை இல்லாமல் எந்த முடிவும் தாவேக்காவுடைய கொள்கைக்கு ஆதரவாக எடுக்க முடியாது. திருமாவளவன் திமுகவினுடைய ஆலோசனை பெற்று வருகிறார். நீங்கள் இதுவரைக்கும் 3 தடவை ஸ்டாலினை பார்த்துட்டார். ஆமாம், நேற்று கூட போயிட்டு வந்துட்டு. அதான் 3 தடவை பார்த்துருக்காரு. அப்போ தாவேக்கா என்ன சந்தேகத்தோடு பார்க்குறாங்கன்னா, இவர் பிசிகாவா திமுகவான்னு பார்க்குறேன். பிசிகாவா திமுகவான்னு பார்க்குறான் தாவேக்கா. அப்போது திருமாவளவனை நீங்கள் துணை முதலமைச்சராக வைத்துக்கொண்டு முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய அத்தனை கோப்புகளும் திருமாவளவன் பார்க்க முடியும். முதலமைச்சருடைய அத்தனை கோப்புகளையும் துணை முதலமைச்சர் பார்க்க முடியும். துணை முதலமைச்சர் உடைய போர்ட்போலியோ, அதாவது அந்த இலாக்கா சம்பந்தமான ரகசிய முடிவுகள், அரசியல் சாசன சட்டம் அனுமதித்திருக்கிற அத்தனை தகவலும் அவருக்கு காமிச்சே ஆகணும். இது திமுகவுக்கே காண்பிப்பதற்கு சமம். ஏன்னா இப்போ ஒரு 5 உயர்மட்ட குழு தான் இப்போ கட்சியினுடைய தலைவிதியை தீர்மானிக்குது. இந்த 5 பேர் யாருன்னா, ரவிக்குமார், SS பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன், வன்னியரசு. இவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் திருமாவளவனையே கட்டுப்படாமல் எங்கே இருந்தவங்க? திமுகவில் இருந்தவங்க. சரியா? அப்போது இந்த 5 பேர் முழு அதிகாரம் படைத்தவர்களாக, திருமாவளவனையே கட்டுப்படுத்துகிற அதிகாரம் படைத்தவர்களாக மாறி இருக்காங்களான்னு சந்தேகம். இதுதான் பிசிகா தரப்பில் எனக்கு துணை முதலமைச்சர் கண்டிப்பாக வேணும். நானே தேர்தலில் நின்று 5 ஆண்டு காலம் ஆட்சி அமைக்க போகிறேன். 5 ஆண்டு காலம் உங்களோட பயணிக்க போகிறேன். திருச்சி கிழக்கு அதான் டார்கெட். அப்போது இது தாவேக்காவுக்கு உடன்பாடு இல்லை. அதுதான் இவ்வளோ இழுபறிக்கு காரணம். அப்போ இந்த இழுபறியை இப்படி ஒரு வாரத்து 5ஆம் தேதியே 6ஆம் தேதியே சிந்தனை செல்வன் ஒரு ட்வீட் போட்டார். துணை முதலமைச்சர் திருமாவளவன் போட்டார். அப்போது இந்த ப்ராசஸ்ஸு ஓடிட்டே இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டால் ஆட்சி அமையும்,
ம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆட்சி அமையாது. ம் திருமாவளவன் ஆதரவு கொடுத்தாலும் ஆட்சி அமையாது. ம் திருமாவளவன் ஆதரவு கொடுத்தாலும் ஆட்சி அமையாது. ஆளுநர் ஆட்சி வரப்போகுது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரப்போகுது. இதுக்கு தாண்டி என்ன காரணம்னா, ஆளுநருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அதிகாரம் என்னன்னா 2 விஷயம். அதாவது ஃப்ரீ போல், போஸ்ட் போல் 2. இப்போ இந்த கூட்டணி எதிரெதிர் முகாமில் இருந்து ஒரு கூட்டணியாக உருவாயிருக்கு. எதிரெதிர் முகாமில் காங்கிரஸ் தாவேக்கு எதிர்த்துனா தான் திமுகவோடு, சிபிஐ சிபிஎம் விசிகா. அப்போது இந்த கூட்டணி எப்பொழுது வேண்டுமானாலும் உடையும். இந்த கூட்டணி குதிரை பேர கூட்டணி. என்ன கூட்டணி? குதிரை பேர கூட்டணி. குதிரை பேர கூட்டணியின் ஆளுநர் முடிவுக்கு வருவதற்கு நீங்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் செங்கோட்டையன் பிடபிள்யூ தர, ஹைவேஸ் தர, கோடிகளை தர, இபி கான்ட்ராக்ட் தர, டாஸ்மாக் இப்படி பேசின அத்தனை வீடியோவும் இப்போ ஆளுநர்கிட்ட இருக்கு. ஆளுநர் போல எங்கே இருக்குது? அமித்ஷாட்டு இருக்கு. ஜனநாயக நடைமுறை இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பே குதிரை பேர் நடத்துகிறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாங்க? புதுச்சேரியில், பாண்டிச்சேரியில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அப்போ குதிரை பேரத்துக்கான ஆதாரம் ஆளுநர் சிக்கிருச்சு. குதிரை பேரத்தை பேசி கொண்டு இருக்கிறார்கள் சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ். இப்படி ஆளுநருக்கு பல தகவல் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. முதல் நாள் ஆளுநரை சந்திப்பதற்கு மெயில் அனுப்புகிறாங்க. தப்பும் தவறும் எழுத தெரியாமல், ஐ வில் மீட் ஃபார் யூ. ஒரு பொக்கை கூட வாங்கிட்டு போகல, ஒரு சால்வை கூட வாங்கிட்டு போகல. பார்த்தீங்களா அதை? அப்போ தப்பும் தவறுமா, பதவி, அதிகாரம், ஆட்சி, பிடபிள்யூ, ஹைவேஸ், இப்போ இதெல்லாம் தடுமாறி நடக்குது. இதை தொடர்ந்து காங்கிரஸோடு நாங்கள் நிரந்தர கூட்டணி, 2029 வரை கூட்டணி. இது யாரையா கேட்டா? உங்களுக்கு கேட்டாங்களா யாராவது? அப்போ அரசியல் முதிர்ச்சி இல்லாத இந்த ஜிம்பாய் யார்? ஆதவர்ஜுனா. இந்த டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எந்த அரசியல் முடிவுகளெல்லாம் இப்போ டிவியில் பார்த்து நம்மள மாதிரி தெரிஞ்சுக்குவார். அதை தாண்டி அவருக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. அதே போல் புஷி, இவர்கள், இந்த நபர்களால் விஜய் கட்டமைக்கப்படுகிறார். நீங்கள் நேற்று இரவு டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகை போய் கதவு தட்டுறாரு. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜா காணா, கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. விஜயை பார்க்குறதுக்கு காரில் குடிஞ்சிட்டு போகிறாரு. பல கோடிகளை கொடுத்துட்டா, 10 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு புகார். அப்புறம் பார்த்தா பாண்டிச்சேரி பண்ணை வீட்டில் இருக்கார். அங்கேருந்து திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் ஆளுநர் மாளிகை கதவை தட்டுறாரு. யார்? டிடிவி. அங்கேயே பேட்டி கொடுத்தாரெலாம் பார்த்தீங்களா? கோடிகளை கொடுத்து குதிரை பேரம் தூக்கிட்டு போயிட்டானு. இதையும் கவனத்தில் கொள்ளுகிறார் ஆளுநர். உள்துறையும் கவனத்தில் கொள்ளுகிறார். அப்போ குதிரை பேரம் நடந்தது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. செங்கோட்டையில் இருக்க குதிரை பேரம், மன்னார்குடி காமராஜிட்ட குதிரை பேரம், இந்த குதிரை பேரங்கள் அத்தனையும் ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஆளுநர் ஆட்சி வருவதற்கு தகுதியானது. இதுக்கு நடுவில் திரும்ப என்ன பேரம் பேசிட்டு இருக்காரு? துணை முதல். இப்படி அவர் அதிகமாக சந்திக்கிறது விஜய் இல்லை, ஸ்டாலினை தான் சந்திக்கிறார். அப்போ அதுக்கு பின்னணியில் திமுக தான் இருக்கு. இதுதான் யதார்த்தம். இதில் இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நல்லதே நடக்கும்னு எடப்பாடி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. தம்பிதுரை அவர்கள் எம்பி என்ன சொல்லிட்டு போறாருன்னா, மக்கள் மனநிலை அதிமுக ஆட்சி அமைக்கணுன்றது தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்றாங்க போது, திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சுன்றது நமக்கெல்லாம் தெரியும். இது எவ்வளவு சாத்தியம், இது நடக்குமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல, இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது என்ன நடந்ததுன்னா, எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்குவதற்கு தாவேக்கா முயற்சி செய்கிறது என்ற நிலை வருகிற பொழுது செங்கோட்டையன் சொல்கிறார், பிடபிள்யூ ஹைவேஸ் பல 1000 கோடி ஊழல் நடந்தது. எடப்பாடியுடைய கோப்புகள் தூசு தட்டப்படும். 5000 கோடி ரூபா அவர் ஹைவேஸில் ஊழல் செய்தால் வழக்கு இருக்குது.
இதெல்லாம் தூசு தட்டப்படும். யார்? செங்கோட்டையன். அப்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? இந்த ஆட்சி வர விடாமல் தடுக்க என்ன வழி? அடுத்து ஆதவரிச்சு என்ன சொல்கிறாரு? சபரீசன் பதில் சொல்லியே ஆகணும். சபரீசன் பல ஆயிரம் கோடி ரூபா வெளிநாடுகள் பதுக்கியிருக்கார். ஏன்னா பழைய கூட்டாளிகள் தான் 2 பேரும், ஸ்காட்சு கூட்டாளிகள். ஸ்காட்சு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு இவரும் சேர்ந்து பல ஆயிரம் கோடி ரூபா முதலீட்டில் அது சண்டை வந்து நிற்கிது. பதில் சொல்லி ஆகணும். உதயநிதி பதில் சொல்லி ஆகணும். யார்? இந்த பக்கம் செங்கோட்டையன், இந்த பக்கம் 2 பேரும் செங்கோட்டையனும் ஆதவர்ஜுனாவும் போட்ட சத்தத்தில் திமுகவும் அதிமுக நெருங்கிடுச்சு. அதிமுக தனக்கு பிரச்சனை ஆட்சிக்கு வந்தால் உடனே திமுகவுடைய ஊழல் ஆட்சிகளை பூரா ஃபைலை பூரா தோண்டுவாங்க. 5000 கோடி ரூபா ஃபைல் பெண்டிங் இருக்குன்னா பில்லு பாஸ் ஆகாமல் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டார் வேலு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டார். நேரு வாங்கிட்டு போயிட்டார். நேரெல்லாம். அப்போது அத்தனை பேரும் உதயநிதி மாட்டுவார். மோகன்னு எஸ்சிடிசி மேனேஜர் சேலத்தில் 700 பேருக்கு ஒரு ஆளுக்கு 7 லட்ச ரூபா மூலம் 700 பேர் போஸ்டிங் போடப்பட்டது. ஒரே நபருக்கு கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும், டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும். அவர் எஸ்சிடிசியில் மோகன் என்ற அதிகாரி, சிவசங்கருடைய பிஏ 2 பேரும் சேர்ந்து 500 கோடி ரூபாய் கடைசி நேரத்தில் உதயநிதியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கோப்புக்கள் பூரா தோண்டி எடுக்கப்படும். அப்போ திமுக அதிமுக 2 பேரும் நெருங்கி எடப்பாடி ஆட்சி சிஎம். எடப்பாடி அது ஏன் எடப்பாடி சிஎம்? இது தோத்துட்டாருன்றதுனாலயா முதலமைச்சர்? பாஜக சொல்லுது. அமித்ஷா சொல்றாரு, ரஜினி போய் பேசுறாரு. ரஜினிகாந்த் ரஜினி போன புரோக்கர் வேலை இதுதான். சரியா? அப்போ திமுக ஆட்சி அமைப்பதற்கு கண்டிப்பாக அதிமுக ஆதரவு கொடுக்காது. பாஜக மேலிருந்து ஆப்ரேட் பண்ணுது. பாஜகவுடைய ஆளாரு எடப்பாடி. நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அமித்ஷா சொல்லி அனுப்புகிறாரு. யாருக்கிட்ட? ரஜினிகிட்ட. ரஜினி போய் யார்கிட்ட பேசுகிறாரு? ஸ்டாலின்கிட்ட. இதை இயக்குவதே பாஜக. இந்த இதில் எல்லா கூட்டணி கூட்டணியும் வந்துடும். பாமக வந்துடும், முஸ்லீம்களுக்கு வந்துடும், பாஜகவும் வந்துடும். அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கா? பாமக இருக்கா? அப்போ இவ்வளோ நாள் கட்டமைச்ச பிஜேபி உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும். இது நீங்கள் 2000 ரூபாய்க்கு ஓட்டு போடுற ஆள் தானே. உங்களுக்குலாம் ஏது சுயமரியாதை? நாங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்குவீங்க. எதாக இருந்தாலும் ஏற்றுக்கணும். எதாவது ஏற்றுக்குவீங்க. இப்படி தானே ஓடிட்டு 75 வருஷமா. இப்போ அதை உடைச்சிட்டு தானே ஒருத்தர் வந்திருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோமா? உட்கார விட்டு நீ பாட்டுக்கு வருவே, நீ பாட்டுக்கு வந்து நாங்கள் விட்டுருவோமா உங்கள? நாங்கள் எத்தனை அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் இப்போ நடக்குது. சரி, இதில் ரஜினிகாந்த் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு? அப்போ ரஜினிகாந்த் ஏன்லாம் இல்லை. அமித்ஷா சொன்னால் ஆண்டவனே கேட்கணும். ரஜினி எல்லாம் ஜுஜிபி உடனே ரைடு அனுப்பிச்சு ஒரு 1000 கோடி ஃபைன் போட்டுருவோம். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தாவேக்கா தண்டர் தீக்குளிப்பு. அதான் இப்போ இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அவன் இருந்து என்ன போய் என்ன தப்பு இல்லை. அப்போது இந்த அரசியலில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, திமுக தாவேக்கா வரக்கூடாதுன்னு நினைக்குது. இதை சாதாரண நேரம் விஜய் முதலமைச்சர் நாட்கள் உட்கார்ந்துருப்பார். ஒன்றும் இல்லை, 4ஆம் தேதி இது தேர்தல் ரிசல்ட்டு, 5ஆம் தேதி அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இவ்வளோ பேர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், எங்களுக்கு வழிகாட்டுங்க அதிமுக. நமக்கு பொது எதிரி யாரு? திமுக. திமுகவை எதிர்ப்பதற்கு என்னோட கை ஓர்த்து கொள்ளுங்கள். இப்படி பேசிட்டு விஜய் நேர எடப்பாடிட்டு பேசியிருந்தா இப்போ விஜய் முதல்வர். நீங்கள் அந்த வேலையை செய்யாமல் செங்கோட்டையுடைய பழி வாங்குதல் ஒழிக்கணுமையா? கோபியில் போய் எடப்பாடி பேசினாரா? செங்கோட்டையா வச்சுக்கிறேன் உன்னைய, நான் தான் முதலமைச்சர், உன்னுடைய டேபிள்லாம் வச்சுருக்கேன், டிவி கொடுத்துருவேன் சொன்னாரா? ஓங்கரே நான் டிவி கொடுக்குறேன். யார்? செங்கோட்டையா. அப்போது எல்லாம் கிளம்பி வந்துருங்க. எங்கே? தாவேக்கா ஆஃபீஸுக்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு எல்லாம் நான் தான் பிடபிள்யூ ஹைவேஸ் மினிஸ்டர், உங்களுக்கு எல்லா கான்ட்ராக்ட், ரோடே போட வேண்டாம், நீங்கள் தூர் வாரிட்டு போயிடலாம் பணத்தை பேங்க்லேருந்து. இதெல்லாம் டேப் பண்ணி எடப்பாடி கொண்டு காமிச்சோன்னையும்
வந்துருச்சா சண்டை? தாவேக்க குழி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அடுத்து இந்த டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன், ஜிம்பாய் ஆதவ் காங்கிரஸை கொண்டு வந்து உள்ளே விட்டு இன்றைக்கி கூட்டணிங்க, அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் கூட்டணி எப்படி ஒரு டிப்ளமசி என்பது, ராஜேந்திரம் என்பது நாற்காலியில் அமருகிற வரை சிஎம்மா உட்காந்து எல்லாரும் உடையாந்துருப்பாங்களா? நேரம் சிஎம்மா விஜய் உட்கார்ந்து இருந்தா எல்லாம் போய் சேர்ந்துருப்பாங்களா? அதுக்கு அறிவு இல்லாமல் காங்கிரஸ் 29 வரைக்கும் தேர்தல்னு சொன்னோன்னையும் அமித்ஷா அங்கே சீட்டில் உட்கார முடியல. அவருக்கு ரொம்ப வெப்பம், ஏசியில் வெப்பம் அதிகமாகி போச்சு. ஏன்? 29 அவர் தான் பிரைம் மினிஸ்டர். மோடி ரிட்டையர்ட் ஆகிறாரு. யோகிக்கு அவருக்கும் ஆர்எஸ்எஸ் ஓட்டப்பந்தயம் வச்சுருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டில் விஜய் நமக்கு யூஸ் ஆவார்னு அமித்ஷா ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அந்த கணக்கை யார் உடைக்கிறா? காங்கிரஸ் உடைக்கல. இந்த ஜிம்பாய் யாரு? ஆதவ் அர்ஜுன் உடைச்ச உடனே அமித்ஷா விட்டா கவர்னர் கேட்குறாரு, யாரை கேட்டு நீங்கள் சிஎம்முக்கான கான்வாய் பதவி ஏற்பதற்கான வேலை, பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? அங்கே தான் இன்னும் 108க்கே பண்ணி வச்சுருவீங்களா? 108 இவர் போய் அங்கே ஆளுநரை பார்த்து கொடுத்த அந்த கோரிக்கை மனுவில் என்கிட்ட 108 தான் இருக்குது. அது தேவையே இல்லை. நான் பெரும்பான்மை சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி, நான் மெஜாரிட்டி பார்ட்டி 53 73, நான் 108 என்னால் நிரூபிக்க முடியும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இதுதான் மேட்ரு. இதை சொல்லாமல் காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், சிபிஐ இப்படி ஒரு பிரமையை உருவாக்குனதுடைய விளைவு சிஎம்மா உட்காந்துருந்தா அடுத்த நாள் எல்லாம் போயிருப்பாங்க. யாரை பார்க்க? விஜய் பார்க்க. இதை கெடுத்தது இந்த டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையனும் ஜிம்பாய் ஆதவ் அர்ஜுன் ரகசியமாக உட்கார்ந்துருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி. இவர்கள் தான். இவர்களுக்கு கொக்கோ கோலாவை விற்க தெரியும், ஆப்பிள் ஃபோனை விற்க தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை எப்படி அரசியல் செய்ய வேண்டும், 2 பெரும் பூதங்கள் இருக்குது. எது? திமுக. அது எப்படி சமாளிக்கணுங்கிற அரசியல் தெரியல. மேலே ஒன்று உட்கார்ந்து இருக்கு. யாரு? பாஜக. 3 பேர்ட்டையும் ஒரே நேரத்தில் முரண்பாடு, பகைச்சுக்கிட்டார். முடிஞ்சுதா கதை? இப்போ திருமா துணை முதலமைச்சர் வேணும்னா திமுக தான் ஆப்ரேட் பண்ணுறான். ஏன் திமுக முதலமைச்சர் கேட்டுக்கலாமா அங்கே இருக்கும்போதே? அது எப்படி? அந்த வார்த்தை கூட வரக்கூடாது. வந்தால் அவ்வளோ பேர் வெளியே போயிடணும். இப்போ இந்த மக்கள் நீங்கள் பொது தொகுதியில் ஒரு 40க்கும் மேற்பட்ட தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்கான். அப்போ இதை நீங்கள் இத்தனைக்கும் ராகுல் காந்தியே இதை டீல் பண்ணுறாரு. ஆமாம், ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சொல்லி திருமாட்ட தலித் பாலிடிக்ஸ் உட்கார வைங்க அவரை. ராகுல சிபிஎம் தலைவர் பேபிகிட்ட பேசி உட்கார வைங்க அவரை. ராகுல டி ராஜா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தேசிய செயலாளர், அவர்கிட்ட பேசி இவ்வளவு நடந்து சிபிஎம் சிபிஐல செட்டில் ஆகிட்டாங்க. திருமாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறார் ஸ்டாலின். வெளியே வரும்போது மூஞ்சி இருண்டு வருது. ஏன் இப்படி பயப்படுற? என்ன காரணம்? உனக்கு தலைவன் ஸ்டாலினா? அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே. அறிவாலயம் போக வேண்டிய தேவையே இல்லையேன்னு கேட்குறேன். அறிவாலயம் இல்லைன்னா சித்தரஞ்சன் சாலை இங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே. அங்கே எதுக்கு போனோம்? அவனுடைய என்ன அதிகாரம் இருக்குது? முடிஞ்சுது. அப்போது அவர்கள் தான் உங்களுக்கு தலைவர்னா அந்த மக்கள் உங்களை எப்படி மதிப்பான்? நீங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு, விஜய் நிபந்தனையற்ற ஆதரவு, நீ ஆட்சியாம நான் உனக்கு ஆலோசனை இருக்கேன், அதுதான மரியாதை. நீ ஆலோசனை பூரா சித்தரஞ்சன் சாலையிலையோ அறிவாலயத்தில் போய் கேட்டால் உன்னை எப்படியா மதிப்பான்? நீ என்ன திமுக அடிமையா? இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பூரா திமுக எலும்பு துண்டுக்கு விலை போன ஆட்கள் இவர்கள் உங்களை ஆப்ரேட் பண்ணுறான்னா நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் இப்போ ஆளுநர் ஆட்சி தான். ஆளுநர் ஆதரவு கொடுத்தாலும் இங்கே குதிரை பேரம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏடிஎம்கே குதிரை பேரம், டிவிகே குதிரை பேரம் எல்லாம் ப்ரூவ் பண்ண பிறகு நீதிமன்றத்துக்கே போனாலும் நிற்காது. நீதிமன்றத்துக்கு போயாச்சு. இப்போ சபாநாயகருக்கு ஒரு ஆள் வேணும். பெரிய கருப்பன் இப்போ தபால் ஓட்டு ப்ளஸ் கோர்ட்டுக்கு போயிட்டார், அது ஒன்று போய் 2. திருச்சி கிழக்கு 3 சீட்டு மேற்கொண்டு விஜய்க்கு வேணும் இல்லையா?
எந்த நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானமோ இல்லை தீர்மானமே நிறைவேற்றினாலும், ஏன்னா அதே அளவுக்கு யார் வச்சுருக்கா, திமுக அதிமுக வச்சுருக்கு. நீங்கள் எந்த மசோதாவை நிறைவேற்றினாலும் சரி, வில்ல 2 வில்ல இருப்பாங்க, 3 வில்ல. எந்த வில்ல? டெல்லி வில்ல, பிஜேபி. அப்போ உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்களா? எவ்வளவு தலைவலி இருக்குது. இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அறிவு பெற்றவர்கள் அங்கே யாருமே இல்லை. மிரவு கடை முனுசாமி இருக்கார், இந்த பக்கம் ஆதவர்ஜன் ரெட்டி ரொட்டி சுட்டுட்டு இருப்பார், கார் ஓட்டுவார், வேணா இல்லையா லைட்டு பிடிப்பார், விளக்கு பிடிப்பார். இந்த நபர்களால் 2 கோடி மக்களுடைய உணர்வுகள் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இல்லாமல் என்னாச்சு, சிக்கி தவிர்த்து முட்டுச்சந்தில் போய் நிற்குது. இதை பாஜக மிக தெளிவாக கையில் எடுத்துக்கொண்டு சட்டப்படி, ஜனநாயகப்படி, கான்ஸ்டியூஷன் படி இப்போ மிகப்பெரிய ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கு. 2 சீட்டு வைத்திருக்கிற விசிக்காகல நீங்கள் அடித்து விளையாடுகிறார்கள் எங்க கிரவுண்டில். அப்போ உங்கள் 108 எந்த அரசியலும் செய்ய முடியாமல் விழி பிதுங்குகிறது. அப்போ அன்பார்ந்த தமிழ் மக்களே, விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு, உங்களுடைய பரிபாசைகளை, ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. மீண்டும் உங்களை நான் சந்திப்பதற்கு தேர்தல், அதில் 200 சீட்டை கொடுங்க, நான் ஜெயிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சியே வேண்டாம். இதுதான் விஜயுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு இந்த நடவடிக்கைகள் தான் சரியானதாக இருக்கும். அதாவது இதில் முதலமைச்சர் ஆகாமல் இருக்கிறது தான் சரியானதாக இருக்கும், இவ்வளோ பிக்கல் பிடுங்களில் இருக்கிறதுல. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு